அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலத்தில் இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்க யாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல, அவங்கக்கிட்ட யார் பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்கிறதும் இல்லை. ஒன்லி லிசனிங் டு இயர்ஃபோன் அண்ட் வாட்சிங் மொபைல் ஃபோன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் வயசானவங்க, அதாவது அந்த இளைஞர்களை விட கொஞ்சம் வயசானவங்க வந்து பேசினாலும் டக்குன்னு அப்படி ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. கொஞ்சம் பேசாமல் இருங்க பூமர் அங்கிள் அப்படின்னு ஒரு பேரை வச்சுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது என்ன, இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பூமர் அங்கிள்னு பேர் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பபுள் கம் இருக்குல்ல, அதில் வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அது மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பூமர் அங்கிள். அது மட்டுமா, ஜவ்வாக மென்று எந்த டேஸ்ட்டும் இல்லாத அந்த ஜவ் மிட்டாயை, அந்த பபுள் கம்மை மென்னுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சுவையும் இருக்காது, பேச்சும் சுவை இல்லாமல் இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் அதை பலூன் மாதிரி ஊதி வெடிப்பாங்க. அது மாதிரி ஒன்றுமே இல்லாத பேச்சை அப்படி ஜவ்வாக இழுத்து பலூனாக ஊதி வெடிப்பாங்க. இப்படி அதுக்கு அவங்க பேர் வச்சாங்க, பூமர் அங்கிள். அதனால் யார் என்ன பேசினாலும் பிடிக்காமல் போகிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி உலகம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். பேசுனா பிடிக்காது, பழைய காரியம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கீரல் விழுந்த ரெக்கார்டுன்னு சொல்லுவான். இந்த இசைத்தட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பாட்டு அந்த காலத்தில் போடுறதுக்கு இசைத்தட்டு இருக்கும். அதில் சின்ன பள்ளம் விழுந்துச்சுன்னா அரக்கு ரெக்கார்டில் அந்த ஊசி அந்த இடத்துலையே திரும்ப 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 வரும். அது டுடுக்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் கீரல் விழுந்த ரெக்கார்டு. எங்கே நிம்மதினா எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதின்னு திரும்ப திரும்ப வரும். அது அந்த காலத்து பெருசுக பேச்சு. இந்த காலத்து அங்கிள் பேச்சு பூமர் அங்கிள் பேச்சாக மாறிப்போச்சு. ஒரு இளைஞன் ஒரு கிராமத்து பக்கமாக போய்கிட்டு இருக்கான், காரில் அப்படி ஜாலி ரைடு போய்கிட்டு இருக்கான். அந்த சாலை ஓரத்தில் ஒரு வித்தியாசமான சைன் போர்டு, ஒரு விளம்பர பலகையை பார்த்தான். இங்கு பேசும் குதிரை விற்பனைக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தான். பேசும் குதிரையா, நல்லா இருக்கும் போல் இருக்க அப்படின்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சான். இது எங்கே நடந்துச்சு? அமெரிக்காவில். அந்த கிராமத்தில் அந்த பேசும் குதிரையை போட்டிருக்க தோட்டத்துக்கு உள்ளே போனால் பண்ணை வீடு, நிறைய குதிரை இருக்குது. அதில் பேசும் குதிரைன்னு போர்டு போட்டு ஒரு அருமையான கம்பீரமான ஒரு குதிரை நிற்கிது. அது இவனை பார்த்தோன்னே அப்படி முகத்தை தூக்கி ஒரு கணைச்சு வணக்கம் சொல்லுதான் ஆண்டிச்சு. ஓ பரவாயில்லை அப்படின்னு போனான். அந்த குதிரைக்கு உரிமையாளர் நின்னார். எதுங்க பேசும் குதிரை? உங்களுக்கு வணக்கம் சொன்னதாங்க பேசும் குதிரை. அப்படியா, பேசுமா? பேசும். எப்படி பேசும்? நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னு உரிமையாளர் சொன்னார். குதிரையேன்னா சொல்லுங்க அப்படின்னு நல்லாவே பேசிச்சு. இது வரைக்கும் நீ என்ன சாதிச்சிருக்க, அதை சொல்ல முடியுமா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டான். பேச ஆரம்பித்து பாருங்க, நிறுத்தவே முடியல. நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்தேன், குதிரை சொல்லிச்சு. அங்கே பிறந்து அங்கே இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சேன். விவசாய கருவிகளுக்கு உதவி பண்ணேன், உழுகிறதுக்கு உதவி பண்ணேன், தண்ணி பாய்ச்சறதுக்கு உதவி பண்ணேன். இப்படி அந்த கிராமத்தையே விவசாயத்தில் செழிப்பாக மாறுறதுக்கு நான் உதவி பண்ணேன். ஒரு வருஷம் அந்த வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய திறமையை பார்த்து பக்கத்தில் நியூயார்க் நகரம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னையை கூட்டு போயிட்டாங்க. ஒரு 5 வருஷம் அங்கே சர்வீஸ். அதாவது அங்கே இருக்க நகர மக்களுடைய பாதுகாப்புக்கு, ரொம்ப ஜன நெருக்கடி இருந்துச்சுன்னா அதை ஒழுங்கு பண்ணுறதுக்கு, டிராஃபிக்கை சரி பண்ணுறதுக்கு, மக்களுடைய பாதுகாப்பு எல்லாத்துக்கும் நான் கடுமையாக உழைச்சேன் 5 வருஷம். திரும்ப இங்கே வந்திருக்கேன். இங்கே இந்த பண்ணை வீட்டில் இருக்கேன். இங்கே பக்கத்தில் ஆதரவற்ற சிறுவர்கள், குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், ஆண்கள்னு நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஜாலியாக வருவாங்க, என் மேலே ஏறி ரைடு பண்ணுவாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சிக்கு நான் இப்போ காரணமாக இருக்கேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு நலனில், அடுத்த ஒரு மகிழ்ச்சியில் அக்கறை செலுத்தும்படியாக இருக்கிறது. நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு கணைச்சு முடிச்சு அசந்து போயிட்டான் இளைஞன். அந்த உரிமையாளரை பார்த்து கேட்டான், ஏயா யாரோ என்னென்னமோ சாதித்தோம், எனக்கு விருது கொடுன்னு நிறைய அப்ளிகேஷனை பயோடேட்டா வச்சுக்கிட்டு திர்றாங்க,
இது இவ்வளவு சாதிச்சுட்டு சத்தம் இல்லாமல் இருக்க, இவ்வளவு திறமை வாய்ஞ்ச குதிரையை வந்து எதுக்குங்க விற்க போகிறீங்க அப்படின்னு கேட்டான். உடனே அவர் உரிமையாளர் சொன்னார், தம்பி இது எப்போ பேசினாலும் இதே தான் பேசும், உண்மை பேசாது, பொய்யை தவிர உண்மை பேசவே தெரியாது. இது பேசுனா என்ன பேசாட்டி என்ன, இன்னும் 10 நிமிஷம் கழித்து உன்னுடைய பூர்வாங்க கதையை சொல்லணும்னா இதே கதை தான் செய்யும். இது வரைக்கும் எதையுமே செஞ்சதில்லை, இப்படி பொய் சொல்கிற குதிரையை வச்சு நான் என்ன பண்ணேன்னு கேட்டான். இப்படி தான் பலருடைய வாழ்க்கை. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.